இங்க பாருங்களேங்க, நம்ம ரசிக்கப்பட்ட புதுசுல யார்கிட்டயாவது போயி, அந்த ரட்சிப்ப பத்தி சொல்லணும்னு நம்ம மனசு தூண்டும். இல்லையா? அப்படி சொல்லி மொக்க வாங்கியிருக்கிறீங்களா? நான் வாங்கியிருக்கேங்க நெறைய இடத்துல. சொல்லவா? கேட்குறீங்களா? அ ஒரு அக்கா, நாங்க மாடியில இருப்போம். அந்த அக்கா கீழ இருந்தாங்க. உடனே அந்த அக்காட்ட சரி இவங்ககிட்ட எப்படியாவது சொல்லணும்னு மனசுக்குள்ள தோணுச்சா, சரி போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்றது? என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு போயிட்டு சொன்னேன். "அக்கா" ன்னேன். "உங்கள கர்த்தர் நேசிக்கிறாருன்னேன்." பரவாயில்லம்மா இருக்கட்டும்" அப்படின்னாங்க. "சரிக்கா, எங்க சர்ச்சில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வரீங்களான்னு கூப்பிட்டேன்." "என்ன தருவாங்கம்மா?" அப்படின்னாங்க. என்ன தருவாங்களா? என்ன சொல்றது அவங்க கிட்ட? என்ன தருவாங்கன்னு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேனா, "இல்லக்கா, அங்க போனா அன்னைக்கு ஃபுல்லா ஜெபம் நடக்கும். அப்புறமா வந்து சாப்பாடு மத்தியானம் உண்டு." அப்படி சொன்னேன். "அட போம்மா அங்கிட்டு, இன்னைக்கு அமாவாசை நான் சாப்பிட மாட்டேன் கறிலாம். சர்ச்சுனாலே கறி தானே போடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன்." அப்படின்னாங்க. "அப்படியா? சரி, எனக்காய் வேண்டிக்கோ" அப்படின்ட்டு போயிட்டாங்கங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே, பக்கத்து வீட்ல ஒரு பையன தூக்கி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். உடனே அவங்க மேல வந்தாங்க. வந்த உடனேவும் தூக்கி வச்சு அப்படியே கொஞ்சுறாங்க, அப்படியே இது பண்றாங்க. உடனே நான் சொன்னேன், "அக்கா உங்களுக்கு எத்தன பேர பசங்க? எத்தன பிள்ளைங்க?" அப்படின்னு கேட்டேனா, உடனே அவங்க சொன்னாங்க, அப்படியே ஒரு மாரியா என்னயவே பார்த்தாங்க. பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இறங்கி போயிட்டாங்கங்க. உடனே என்ன நம்ம கேட்டுட்டோம், இவங்க ஏன் இப்படி கோச்சின்னு போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா இருக்கும்ல, அவங்க அம்மாகிட்ட கேட்டேன். என்ன அவங்களுக்கு ஏன் என்னைய பார்த்து கோச்சிட்டு போறாங்க? நான் ஒண்ணுமே சொல்லலையேன்னேன். உடனே அக்கா அவங்ககிட்ட போய் அப்படி சொல்றீங்க? அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. குழந்தையே இல்ல. ஒரே ஒரு பையன் தான். அதனால தாங்க என் பையன தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னேன். அப்படியா? ஐய்யய்யோ! இது தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு வந்து சொன்னேன்னா, உண்மையிலேயே அவங்க பையனுக்கு குழந்தை பொறந்ததுங்க. ஆம்பள பையன். எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. என்ன சொன்னாலும் உம்மழக தேராது, அட என்ன தொட்ட ஆண்டவரே, உம்மழகு பாட ஒரு நாவு எனக்கு போதாது இரட்சகரே. என்ன சொன்னாலும் உம்மழகு தீராது, அட என்ன தொட்ட ஆண்டவரே, உம் புகழை பாடிட ஒரு நாவு எனக்கு போதாது இரட்சகரே. ஐயா உம் புகழை பாடிட ஒரு நாவு எனக்கு போதாது இரட்சகரே. அப்படி இருந்ததுங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணேன்னா, அவங்களுக்கு அழகான ஆம்பள பிள்ளை. பேர் பொறந்த உடனே சர்ச்சில வந்து சாட்சி சொன்னாங்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாரி நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பாய். இங்க பாருங்களேங்க, நான் ஒரு நாளு ரேஷனுக்கு போய்க்கிட்டு இருந்தேங்க. அப்ப ஒருத்தவங்க வந்தாங்க. தெரிஞ்சவங்க தான். பழைய வீட்ல இருந்தபோது தெரிஞ்சவங்க. என் பசங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள தெரியும். அவங்க வீட்டு பக்கத்துல இருந்தோம். மறுபடியும் நாங்க காலி பண்ணிட்டு போயிட்டோமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம். பார்த்தோமா ரேஷன் கடையில, உடனே அவங்க ஓடி வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. பேசவும் "எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு" பேசிட்டு இருக்கும்போது, "இந்த மாரிங்க எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. எங்க ஓரவத்தி சொன்னாங்க, நீங்க இப்ப வந்து சர்ச்சுக்கு போறீங்களாமே! எனக்கு ரொம்ப முடியலங்க. என் பையனுக்கும் வேலையே இல்ல. என் பையனுக்கும் அவங்க அப்பா ஏக்கத்திலே இந்த கொரோனால தான் இறந்து போயிட்டாரு. அ அவனேவும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க. அவன் அவங்க அப்பா ஏக்கத்திலேயே அப்படி இருக்கான். ரொம்ப கஷ்டப்படுறேங்க." அப்படி இப்படின்னாங்க. அழுதாங்க தேம்பி தேம்பி. உடனே நான்னா, "சரி கவலைப்படாதீங்க. என்ன பண்றது? எல்லாம் விதி தானே" அப்படி சொன்னேன். உடனே எங்க வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. வந்துட்டு, "நானும் உங்க கூட சர்ச்சுக்கு வரட்டுமா? ஏதாவது சொல்லுவாங்களான்னு?" கேட்டாங்க. என்னடா இது! நம்மளே போய் சொன்னாலே அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இவங்க வாரண்டியா வந்து நானும் வாரேன்னு சொல்றாங்களே! என்னவா இருக்கும்? அப்படின்னு நெனச்சேன். "சரி வாங்க" அப்படின்னேன். "எப்போ போவீங்கன்னாங்க?" "அது வெள்ளிக்கிழமை இருக்கும், வியாழக்கிழமை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். வாங்க" அப்படின்னேனா, உடனே வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க. வரவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே 9 மணிக்கெல்லாம் வந்து நின்னுட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கணும்னே, சரி அப்படின்ட்டு வந்தாங்க. சர்ச்சில இருந்தாங்க. மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் வந்தோனேவும் இன்னொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்களே சொன்னாங்க. "இன்னும் என்னைக்குங்க போவீங்க?" அப்படின்னாங்க. "ஞாயிற்றுக்கிழமை போவேன்." அதே மாரி ஞாயிற்றுக்கிழமையும் ஓடி வந்துட்டாங்க. உடனே சரி என்னடா இது கூப்பிடமுன்னா ஓடி ஓடி வராங்களே அப்படின்னு நெனச்சேன். அப்புறமா என்ன செஞ்சாங்க, நியூ இயர் வந்தது. சரி நியூ இயருக்கு நான் வரட்டுமா? அப்படின்னு கேட்டாங்க. அட வாங்கங்க சர்ச் என்ன நானா கட்டி வச்சிருக்கேன். போய் போய் சொல்லுவோம் எவ்வளவோ அதிசயம் நடக்கும். அவங்கலாம் வரமாட்டாங்க. நீங்க என்னங்க ஓடி ஓடி வரீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன கர்த்தர் ஏவியிருக்காரு போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தது.
மறுபடியும் நியூ இயருக்கு வந்தாங்கங்க. அப்புறமா வந்து பேசினாங்க. "ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்" அப்படின்னாங்க. "என்ன?" அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவங்க சொல்கிறாங்கங்க, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ரூ. 1,00,000 அப்படின்னாங்க. "என்னங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கேட்குறீங்க? ரூ. 1,00,000க்கு நான் எங்கே போகிறது?" அப்படி சொன்னேன்னா, உடனே "இல்லைங்க கேட்டேன்" அப்படின்னாங்க. "சரி பைபிள் கொடுங்க" அப்படின்னாங்க. சரின்னு பைபிள் கொடுத்தோம். "ஐயோ பைபிள் படிக்கிறேன் கண்ணு தெரிலன்னாங்க." கண்ணாடி வாங்கி கொடுத்தோம். கண்ணாடிக்கெலாம் காசு குடுத்துட்டாங்க. அப்பா இவ்வளோ ஆர்வமா இருக்காங்களான்னா மறுபடியும் வந்து கேட்டாங்க. "ஏங்க 1,00,000 இருந்தா குடுங்கங்கன்னு." 1,00,000லாம் என்கிட்ட குடுக்கலங்க. எனக்கு கடன் குடுக்குறதும், வாங்குறதும் பிடிக்காது. அப்படி சொன்னேன்னா, உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, சரி அப்படின்ட்டு போனாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க. உடனே "என்னங்க ஆளைய காணோம், சர்ச்சுக்கு ஓடி ஓடி வருவீங்க வரல." "இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு 1,00,000 வேணும்." அப்படின்னாங்க. "இல்லைங்க 1,00,000லாம் குடுக்குற மாரி இல்ல." அப்படின்னா, "நீங்க வேண்டாம். நீங்களே பிள்ளை குட்டிய வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க. இன்னொருத்தங்கிட்ட வாங்கி தரீங்களா?" அப்படின்னாங்க. "யாருக்கிட்ட?" அப்படின்னேன்னா, "உங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட வாங்கி குடுக்குறீங்களான்னாங்க." "ஐயய்யோ! அவங்க தராங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னேன்னா, உடனே "இல்ல நான் கேள்விப்பட்டேன். நீங்க வாங்கி குடுக்குறீங்களான்னு." "அது சரி, நீங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்டேன்னா, "எங்க வீட்டுக்கு மேல ஒரு வீடு தாங்க வாடகைக்கு விட்டுருக்கேன். கீழ ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன்னா, இன்னொரு வீடு வாடகைக்கு விட்டா ரூ. 5,000 வரும்ல மாசம். சும்மா என்ன 1,00,000த்துல எப்படிங்க கட்டுவீங்க?" அப்படின்னு. "இல்லைங்க, ஆலப்பழ கல்லு வச்சு ஒரு சிமெண்ட் சீட்டு போட்டோன்னா ஒரு ரூ. 5,000 வாடகைக்கு விடலாம். அத வட்டி வாங்கி குடுத்துரலாம். ரூ. 5,000 வட்டி கட்டிகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா நம்ம ஒரு சீட்டு கீட்டு போட்டு எடுத்து குடுத்துரலாம்." அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே பயம். என்னடா இது நம்மள கொண்டு போய் எங்கேயோ கோர்த்து விடுறாங்களே அப்படின்னு சொல்லி. "அது சரி உங்களுக்கு யார் இத சொன்னது வட்டிக்கு விடுறாங்கன்னு?" அப்படின்னேன். அது ஒருத்தவங்க சொன்னாங்கண்ணே. "எப்பா நான்லாம் இன்சார்ஜ் பண்ண மாட்டேன்ப்பா. அது அவங்கள தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்களே போய் கேட்க வேண்டியதானே?" அப்படின்னு நான் கேட்டேங்க. அவங்க உடனே சொன்னாங்க, "இல்ல, இல்ல. அவங்க நீங்க சொன்னா தான் தருவாங்களாம்." அப்படின்னாங்க. "நான் சொன்னா தருவாங்களா? அது எப்போ பேசுனீங்க?" "அன்னைக்கு வந்தேன்ல நம்பர் வாங்கிட்டு போனேன். அதனால அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னா தான் தருவீங்க." அப்படின்னேன்னா, உடனே அவங்கள கூப்பிட்டு கேட்டேன்னா, அவங்க "ஆமாண்டி அது சும்மா தெரிஞ்சவங்க. ஆனா நீ தானே என் வீட்ல இருக்க. பார்த்தீங்களாங்க எப்படி கோர்த்து விடுறாங்கன்னு." உடனே எனக்கு ஒரே பயம். இது என்னடா இது? எப்பா நான்லாம் இந்த தொல்லையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட்டுட்டு சர்ச்சுக்குள்ளேயே போனது. மறுபடியும் அந்த பாவத்தில போய் யார் விழ? இல்ல அப்படிதாங்க. கர்த்தர் பேர சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்ட நெறைய பேர் வந்து ஏமாத்துவாங்க. நம்ம தான் உஷாரா இருக்கணும். நம்ம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லிட்டு, "அப்படியா?" அப்படின்னு போய் விழுந்துருவோம். அங்க பார்த்தா நமக்கு பின்னாடி சர்வம் தந்திரமா வஞ்சிக்கும். இல்ல? அப்படின்னு நெனச்சுட்டு, "எப்பிடிடா இது?" அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லும்போதும் பார்த்து சொல்லணும். அதே மாரி எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்காம வெளிய வந்துரணும். எப்பாடா எனக்கு இந்த வேலையே வேணாம். ஏம்மா தாயி நீ சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, வராக்கட்டினாலும் சரி, இந்த காசு விஷயத்துல மாத்திரம் நான் தலையிட மாட்டேன். அப்படின்னு நெனச்சுட்டு விலகிக்கிட்டேங்க. அந்த மாரி உங்களுக்கும் வந்ததுன்னா விலகிருங்க. இருந்தாலும் பாட்டு பாடாம போனா எப்படி? பரிசுத்தமோ பரிமள தைலமோ என் தேவன் எங்கே வாழ்கிறார்? புயல் காத்தோ பெருமழையோ என் நேசர் அங்கே வாழ்கிறார். பரிசுத்தமோ பரிமள தைலமோ என் நேசர் இங்கே வாழ்கிறார். புயல் காத்தோ பெருமழையோ என் தேவன் அங்கே வாழ்கிறார். பூவிலும் வெண்மையானது அவரது தேகமோ, பனியிலும் சின்ன துளிதான் அவரது சுவாசமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு விலகிட்டேங்க நானு.